என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. தற்போது மிக முக்கியமான தகவலாக பார்த்து கொண்டிருக்கோம். பேரவையில் இருந்து வெளியேறினார் ஆளுநர். பேரவையில் இருந்து வெளியேறினால மிக முக்கியமான செய்தி. சட்டப்பேரவையிலிருந்து உரையை படிக்காமல் சட்டமன்றத்திலிருந்து வெளியே சென்றார் ஆளுநர். அதிருப்தி அடைந்து வெளியேறியிருக்கிறார். மொத்தமாக 3 நிமிடங்கள் தான் சட்டமன்றத்திற்குள் நுழைந்து 3 நிமிடங்கள் தான் உள்ளே சென்றார். உள்ளே செல்லும் பொழுது அஇஅதிமுக மற்றும் காங்கிரஸ் மற்றும் வேல்முருகன் ஆகியோர் கோஷங்களை எழுப்பினர். இந்த கோஷங்களை அடுத்து அவரை சூழ்ந்து முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பியுள்ளனர். இதனால் அதிருப்தி அடைந்த ஆளுநர் உரையை வாசிக்காமலேயே சட்டமன்றத்திலிருந்து வெளியே வந்துவிட்டார். அந்த நேரலை காட்சிகள் நமக்கு இன்னும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் சட்டமன்றத்துக்குள் நடப்பதை நமது செய்தியாளர் உறுதி செய்திருக்கிறார். பேரவையில் இருந்து வெளியேறினார் ஆளுநர் என்ற தகவல் தற்போது வந்திருக்கிறது. தற்போது அந்த நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரலை காட்சிகள் நேரலையில் நமக்கு லைவ் 5 என்ற மூலமாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆளுநர் தற்போது சட்டமன்றத்திலிருந்து வெளியேறுகிறார். சட்டமன்றத்திலிருந்து வெளியேறுகிறார் ஆளுநர். அந்த ஆளுநரின் கார் தற்போது வெளியே சென்று விட்டது. அந்த காட்சிகள் இன்னும் சில நிமிடங்களில் நமக்கு கிடைக்க இருக்கின்றன. ஆளுநர் தற்போது முழு திரையிலே பார்க்கலாம். ஆளுநர் சட்டமன்றத்திலிருந்து வெளியே அவர் காரில் ஏறி வெளியே செல்கின்ற காட்சிகள் முழு திரையிலே பார்க்கலாம். பேரவையில் இருந்து வெளியேறினார் ஆளுநர் என்ற மிக முக்கியமான செய்தி. அவரை முற்றுகையிட்டு காங்கிரஸ் மற்றும் அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் கோஷம் எழுப்பியிருக்கிறார்கள். அண்ணா பல்கலை விவகாரம் தொடர்பாக, அண்ணா பல்கலை வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக கோஷம் எழுப்பியிருக்கிறார்கள். இந்த கோஷத்தை அடுத்து ஆளுநர் சபையிலிருந்து வெளியேறினார். செல்ல பெருமை வெள்ள செய்தியாளரை சந்திக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்ப்போம்.